ஒரு காலத்தில் தூர தேசத்தில் ஒரு இளவரசர் வாழ்ந்து வந்தார். இப்போது இளவரசன் திருமணம் செய்து கொள்வதற்கான நேரம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது இளவரசி எங்கும் காணப்படவில்லை. அவரது இளவரசியை கண்டுபிடிக்க அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்தார். இளவரசரை சந்திப்பதற்கு அண்டை ராஜ்யங்களில் உள்ள அனைத்து இளவரசிகளும் அரச கோட்டைக்கு விஜயம் செய்தனர். ஆனால் இளவரசருக்கு சரியான இளவரசியை தேர்ந்தெடுப்பது கடினமாக இருந்தது. அவர் தந்தை ராஜாவிற்கு தனது மகன் ஒரு உண்மையான இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பல வருடங்களாக முயற்சி செய்த பிறகும் சரியான இளவரசியை கண்டுபிடிக்க முடியாமல் எல்லா நம்பிக்கைகளையும் அவர் இழந்தார். சோகமான, நம்பிக்கையற்ற மற்றும் ஆழமான சிந்தனைகளில் இளவரசர் தனது வாழ்க்கையை தொடர்ந்தார். ராஜாவும் ராணியும் அவருடைய சூழ்நிலையை கண்டு மிகவும் வருத்தமாக இருந்தனர். மற்றொரு சோகமான இரவு அவர் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய புயல் தொடங்கியது. பேய் மழை பெய்து கொண்டிருந்தது. இடி மின்னல் சத்தம் கோட்டையில் எதிரொலித்தது. இளவரசர் தனது ஜன்னலில் இருந்து மின்னலை பார்த்து கொண்டு தூங்க முயற்சி செய்தார். அப்போது அவரால் எதிர்கால தனது இளவரசியை பற்றி யோசிப்பதை தவிர்க்க முடியவில்லை. கோட்டையில் சத்தங்களுக்கு இடையில் ஒரு வேலைக்காரி கதவை தட்டும் சத்தத்தை கேட்டாள். அவள் கதவை திறந்து மழையில் நனைந்த ஒரு இளம் பெண்ணை கவனித்தாள். அவள் முழுமையாக நனைந்திருந்தாள். அந்த நிலையிலும் அந்த இளம் பெண் அழகாகவும் பண்புடனும் தோன்றினாள். அவள் சிரமப்பட்டு பேசினாள். என்னை உள்ளே அனுமதிக்க முடியுமா? நான் தனியாக இருக்கிறேன். காட்டில் தொலைந்து விட்டேன். அந்த வேலைக்காரி பரிதாபப்பட்டு அரசர் மற்றும் அரசியிடம் தெரிவிக்க சென்றாள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அவளை நாம் மறுக்க கூடாது. அவளை உள்ளே அனுமதி. உடனே அரசர் காவலாளிகளுக்கு தெரிவித்து கட்டளையிட்டார். காவலாளிகள் அந்த பெண்ணை கோட்டையில் அனுமதித்து அவளை நெருப்புக்கு முன்னால் உட்கார வைத்தனர். அந்த பெண் நனைந்திருப்பதை பார்த்து அரசி அவளுக்கு துணியை கொண்டு வர கட்டளையிட்டார். தனிமையில் அரசி அந்த பெண்ணிடம் கேட்டார். இந்த மழையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் தூர தேசத்தின் இளவரசி. எங்கள் கோட்டையை எதிரிகள் தாக்கியுள்ளார்கள். அதனால் என்னை காப்பாற்ற என் தந்தை மற்றும் தாய் என்னை 2 சிப்பாய்களுடன் ரகசியமாக அனுப்பினார். ஆனால் இரவானதும் இந்த கடுமையான புயலில் நான் தொலைந்து விட்டேன். அதனால் இங்கு வந்தேன். அனுமதித்ததற்கு நன்றி. அரசியால் இதை நம்ப முடியவில்லை. என்றாலும் இந்த நேரத்தில் அவளை வெளியே அனுப்ப அவருக்கு விருப்பமில்லை. இளவரசர் யார் இந்த மர்மமான பெண் என்று பார்க்க ஆர்வமாக இருந்தார். அவர் அவளை சந்திக்க விரும்பினார். அந்த சமயத்தில் ராணி அவளுக்கு கொடுத்த உடை அணிந்து அவளுடைய தலைமுடி உலர்ந்து அவள் இப்போது தன்னை போல உணர்ந்தாள். இப்போது அவள் மிகவும் அழகாக மற்றும் பண்புடன் தோன்றினாள். இளவரசர் அறையில் நுழைந்தவுடன் அவள் அழகை பார்த்து நம்ப முடியவில்லை. மெய் மறந்தார். ஆனால் அவள் உண்மையில் ஒரு இளவரசி தானா என்று நிச்சயம் தெரிந்து கொள்ள விரும்பினார். ராணி இளவரசனிடம் நிலைமையை கையாண்டு அவள் ஒரு உண்மையான இளவரசியா என்று கண்டுபிடிக்க போவதாகவும் கூறினார். உண்மையான இளவரசியா என்று இன்று இரவு கண்டுபிடிக்கலாம். இளவரசரும் இளவரசியும் இரவு முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தனர். இளவரசருக்கு அவளை பிடித்து போனதால் அவளை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நினைத்தார். அரசி விருந்தினர் அறையை இந்த பெண்ணிற்காக தயார் செய்து படுக்கையில் பட்டாணியை போட்டு அதில் 7 மெத்தைகளை வைத்தார். அந்த இளம் பெண் விசித்திரமான படுக்கையில் இரவை தூங்கி கழித்தாள்.
அடுத்த நாள் காலை அரசி அந்த பெண் எழுந்தவுடன் அவளிடம் கேட்டார், நேற்று இரவு நன்றாக உறங்கினாயா? நீங்கள் எனக்கு தங்க இடம் கொடுத்ததற்கு நன்றி. ஆனால் உறங்க சிறிது சிரமமாக இருந்தது. நிஜமாகவா? ஏனென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என் உடம்பு வலிக்கிறது, என் முதுகு வலிக்கிறது. ஏதோ கடினமான தரையில் படுப்பது போல் நான் உணர்ந்தேன். அரசி இந்த பதிலுக்கு தான் காத்து கொண்டு இருந்தார். 7 போர்வைகள் விரிக்கப்பட்ட கடினமான மெத்தை மேல் படுப்பதில் ஒரு இளவரசிக்கு தான் சிரமம் ஏற்படும் என்று அறிந்திருந்தார். அரசி இளவரசரிடம் சென்று அனைத்தையும் கூறினார். இதை அனைத்தையும் கேட்ட பிறகு அந்த பெண் உண்மையான இளவரசி என்று அறிந்த இளவரசரால் தன் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. அதனால் இளவரசர் அந்த இளவரசியை மணக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக அரசரிடம் கூறினார். அரசரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். இளவரசியின் ராஜ்யத்தில் போர் முடியும் வரை இங்கேயே தங்க இளவரசர் அவளை கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவரின் ஆட்களை போரில் உதவ அனுப்பினார். பிறகு விரைவிலேயே இளவரசர் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள கேட்டார். என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா இளவரசி? இளவரசருக்கு எதிர்பார்த்த பதிலும் கிடைத்தது. பிறகு அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அன்று இரவு இளவரசர் பட்டாணிகளை ஒரு கண்ணாடி குப்பியில் வைத்து கோட்டையில் எல்லோரும் பார்க்கும்படி ஒரு மூலையில் வைத்தார். உண்மையான காதலை நம்பிய நிறைய பேர் அதை பார்க்க வருகை தந்தனர். இந்த இளவரசர் மற்றும் இளவரசியின் கதை பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டது. ஒரு காலத்தில் 12 அழகான மகள்களை கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்தார். இந்த 12 இளவரசிகளும் ஒரு பெரிய அழகான அறையில் ஒன்றாக வாழ்ந்தனர். மன்னர் தனது மகள்களை ஆழ்ந்த மனதோடு பாதுகாத்தார். மேலும் அவர்கள் இரவு நேரங்களில் படுக்கைக்கு சென்ற போது அவர் அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் மிகவும் விசித்திரமான நிகழ்வோடு எழுவார்கள். இளவரசிகளின் காலணிகள் அனைத்தும் இரவு முழுவதும் நடனமாடியது போல் தேய்ந்து இருக்கும். அரசர் தனது மகள்களுக்கு தினமும் புதிய காலணிகளை வாங்குவார். ஆனால் அடுத்த நாள் காலணிகள் மீண்டும் தேய்ந்துவிடும். அரசரோ அல்லது கோட்டையில் இருந்த அவரது ஆட்களோ எவராலும் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? ஒரே இரவில் இந்த காலணிகள் இவ்வாறு தேய்ந்து போவது எவ்வாறு? பெருந்தகையே, எனக்கும் புரியவில்லை. இறுதியாக அரசர் கூறினார், என் மகள்களுடைய காலணிகளின் மர்மத்தை யார் தீர்க்கிறார்களோ அவருக்கு என் மகள்களில் ஒருவளை திருமணம் செய்து வைக்கிறேன். அவர்தான் எனது மருமகனாவார். என் மரணத்திற்கு பிறகு அவரே என் நாட்டின் அரசராவார். ஆனால் அவருக்கு கொடுக்கும் நேரம் 3 பகல்களும் 3 இரவுகளும் தான். முடியவில்லை என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பல இளைஞர்களும் மற்ற ராஜ்யங்களை சேர்ந்த இளவரசர்களும் கூட வேலைக்காக கோட்டைக்கு வந்தார்கள். பல நாட்களாக அவர்கள் 12 இளவரசிகளின் படுக்கை அறையின் கதவை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்களில் எவராலும் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை மற்றும் இரவில் காலணிகள் தொடர்ந்து தேய்ந்தன. இறுதியாக ஒரு நல்ல இதயமுள்ள இளைஞனும் மர்மத்தை அறிய விரும்பினான். அதனால் அவன் கோட்டைக்கு சென்றான். ஆனால் செல்லும் வழியில் மிகவும் ஏழ்மையான தோற்றமுடைய வயதான மூதாட்டியை சந்தித்தான். அன்பான குழந்தையே, மிகவும் பசியாக இருக்கிறது. ஏதாவது சாப்பிட கொடுப்பாயா? அந்த இளைஞன் தனது பையில் வைத்திருந்த எல்லா உணவையும் வயதான பாட்டியிடம் கொடுத்தான். முன்பு இங்கிருந்து சென்ற ஆண்கள் எதையும் கொடுக்காததால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று இந்த வயதான பாட்டி புரிந்து கொண்டாள். எனவே பதிலுக்கு,
அவள் அவனுக்கு ஒரு மாய உடையை கொடுத்தாள். இந்த மாய உடையை வாங்கிக்கொள். இதை அணிந்தால் நீ கண்ணுக்கு தெரிய மாட்டாய். இரவு 12 மணி ஆனதும் இதை மேலே உடுத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் இளவரசிகளின் அறைக்குள் சென்று நீ காலணிகளின் மர்மத்தை தீர்த்துவிடு. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை நீ குடிக்க கூடாது. அவர்கள் மோசமான இளவரசிகள். அந்த இளைஞன் மாய உடையை எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் சென்றான். மேலும் அவன் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க அங்கே வந்து இருப்பதாக கூறினான். முதல் நாள் அவன் இளவரசிகளின் கதவுக்கு முன் காவலில் இருந்தபோது எலுமிச்சை பழசாறுடன் மூத்த இளவரசி வெளியே வந்தாள். உங்களுக்கு தாகமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக சில எலுமிச்சை பழச்சாறு தயார் செய்துள்ளோம். அருந்துங்கள். அந்த இளைஞன் அந்த மூதாட்டியின் எச்சரிக்கையை மறந்து குடித்து விட்டான். பிறகு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். அவர்கள் அவனுக்காக தயார் செய்திருந்த அறையில் இரவு முழுவதும் குரட்டை விட்டு தூங்கினான். விடிந்தவுடன் அந்த இளைஞன் பீதியில் எழுந்து நின்றான். நான் மாய ஆடை அணிந்து இளவரசியின் அறைக்கு செல்ல வேண்டியிருந்ததே. இரண்டாவது இரவில் அந்த இளைஞன் மீண்டும் இளவரசிகளின் அறைக்கு முன்னால் காவலில் நின்றான். இந்த முறை மற்றொரு இளவரசி கையில் பழச்சாறுடன் வெளியே வந்தாள். இளைஞன் இரவு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்ததால் தாகமாக இருந்தான். யோசிக்காமல் அவனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சாறுகளையும் குடித்தான். அவன் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் அவன் எழுந்தபோது அந்த வயதான மூதாட்டி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை குடிக்க கூடாது. நான் குடித்த பானத்தில் இளவரசிகள் தூக்க மருந்து கலந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அரசர் அவனுக்கு அருகில் வந்தார். 2 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்னும் முன்னால் அந்த காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. என்றும் முன்னால் தீர்க்க முடியவில்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டியதுதான். அரசர் தனது பேச்சை முடித்துவிட்டு சென்று விட்டார். இந்த மர்மத்தை அந்த இளைஞன் இன்று தீர்க்க வேண்டியிருந்தது. அன்று இரவு கடைசியாக அந்த இளைஞன் இளவரசிகளின் கதவின் முன் காவலில் நின்றான். இந்த முறை இளைய இளவரசி கையில் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் இந்த இளைஞன் இப்போது அறிந்திருந்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு இளவரசிக்கு நன்றி சொன்னான். இளவரசி சென்ற பிறகு ஆரஞ்சு சாற்றை அருகில் இருந்த ஒரு பூத்தொட்டியில் ஊற்றினான். இந்த முறை அவன் தூங்காமல் நின்று கொண்டிருந்தான். இரவு வந்தது. விரைவில் நள்ளிரவானது. அந்த இளைஞன் மாய ஆடையை உடுத்தி கண்ணுக்கு தெரியாதவனாக மாறினான். மெதுவாக அவன் கதவை திறந்தான். அப்போது அவன் பார்த்ததை அவனால் நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் தங்களின் மிக அழகான ஆடைகள் அணிந்து தலைமுடி அலங்காரம் செய்து அவர்களின் புதிய காலணிகளை அணிந்திருந்தார்கள். வாசலில் இருந்த இளைஞன் தூங்கிவிட்டானா என்று பார்ப்போம். இளவரசி ஒருவள் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். மேலும் மற்றொரு இளவரசி தன் காதை சுவரில் வைத்தாள். அந்த நேரத்தில் அந்த இளைஞனுக்கு சில குரட்டை சத்தங்கள் செய்ய வேண்டும் என்று தெரியும். இளைஞன் தூங்குகிறான் என்று உறுதியாக அறிந்த பிறகு மூத்த இளவரசி தனது படுக்கையை ஒரு புறம் தள்ளி 3 முறை தட்டினாள். படுக்கையின் இடத்தில் ஒரு ரகசிய பாதை திறக்கப்பட்டது. அந்த இளைஞனால் அதை நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் உள்ளே சென்றார்கள். அந்த இளைஞன் பின்தொடர்ந்தான். ரகசிய பாதையில் படிக்கட்டுகள் இருந்தன. அதில் 100கணக்கான படிகள் கீழே சென்று கொண்டிருந்தது. இறங்கும் போது அந்த இளைஞன் தற்செயலாக ஒரு இளவரசியின் பாவாடையை மிதித்து விட்டான். யாரோ என் பாவாடையில் கால் வைத்தார்கள். என்ன முட்டாள்தனம்! அது நீயாதான் இருப்பாய். படிக்கட்டுகள் முடிந்ததும் அவர்கள் ஒரு காட்டுக்குள் வந்தார்கள்.
அவர்கள் அழகான வெள்ளி கிளைகளுடன் இருந்த பெரிய மரங்களை கடந்தார்கள். அந்த இளைஞன் ஒரு கிளையை உடைத்து வைத்துக் கொண்டான். இளவரசிகளை பின்தொடர்ந்தான். ஒரு ஆற்றின் கரையில் வந்தார்கள். ஆற்றில் அன்னம் வடிவத்தில் 12 படகுகள் இருந்தன. அவற்றில் 12 இளவரசர்கள் இளவரசிக்காக காத்திருந்தனர். அவர்கள் படகுகளில் ஏறினார்கள். இளைஞன் கடைசியாக இருந்ததில் ஏறினான். படகு வழக்கத்தை விட கனமாக இருக்கிறது. இன்னொருவர் இருப்பது போல் உள்ளது, இல்லையா? நீ கனவு காண்பதை நிறுத்து. அவர்கள் ஆற்றை கடந்த பிறகு ஒரு பெரிய பளபளப்பான கோட்டையை கண்டார்கள். உள்ளிருந்து இசை வருவதை கேட்க முடிந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த இளைஞன் பலர் நடனமாடுவதை கண்டான். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்தவுடன் இளவரசிகள் நடனமாட தொடங்கினர். அவர்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் நடனமாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களின் காலணிகள் தேய்ந்து போக ஆரம்பித்தன. இனி அந்த இளைஞனால் தனது பசியை அடக்க முடியவில்லை. எனவே அவன் மேஜையில் இருந்து உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். இளைய இளவரசி இதை பார்த்தாள். ஏய், என் கேக்! கண்ணுக்கு தெரியாத ஒருவர் அதை சாப்பிடுவது போல் மிதக்கிறது. உன் முட்டாள்தனத்தை நிறுத்திக்கொள். யாரும் கவனிக்காத போது அந்த இளைஞன் மேசையில் இருந்து ஒரு தங்க கோப்பையை எடுத்துக்கொண்டு அவனிடம் வைத்துக் கொண்டான். இளவரசிகள் காலை வரை நடனமாடினார்கள். பின்னர் அவர்கள் படகுகளில் ஏறி ஆற்றை கடந்து காடு வழியாக நடந்து மிக நீண்ட படிக்கட்டுகள் மேலே ஏறி இறுதியாக அவர்கள் அவர்களின் அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். காலணிகள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை தேய்ந்து போனது. தேயும் காலணிகளின் மர்மத்தை இறுதியாக தீர்த்து கொண்டதில் அந்த இளைஞன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறிது நேரம் கழித்து அரசர் அந்த இளைஞனிடம் வந்தார். உனக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. இன்னும் முன்னால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து விட்டேன் அரசே. அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். அரசர் முதலில் அவனை நம்பவில்லை. ஆனால் அந்த இளைஞன் காட்டில் இருந்து வெள்ளி கிளைகளையும் பளபளப்பான கோட்டையிலிருந்து தங்க கோப்பையையும் அவருக்கு காட்டிய போது அவன் உண்மையை சொல்கிறான் என்று அறிந்தார். எனவே அவர் தனது வாக்குறுதியை கடைபிடித்து எந்த இளவரசியையும் திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை வழங்கினார். அந்த இளைஞன் இளையவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான். நடனமாடும் 12 இளவரசிகள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்களது ரகசியம் வெளியே வந்துவிட்டது. அந்த இளைஞனும் இளைய இளவரசியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஒருமுறை நாம் அனைவரும் வாழும் இடத்தில் இருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு இடத்தில் டார்லிங் என்ற குடும்பம் வாழ்ந்தது. டார்லிங் குடும்பத்திற்கு 3 குழந்தைகள் இருந்தன. அவர்களின் பெயர்கள் ஜான், மைக்கேல் மற்றும் வெண்டி. பீட்டர் பேன் எப்போதுமே தனது அறையில் புல்லாங்குழல் வாசிப்பார் என்று வெண்டி தன் அம்மாவிடம் சொல்வாள். அவள் கற்பனை செய்கிறாள் என்று அம்மா எப்போதுமே சொல்வாள். ஆனால் அறையின் உள்ளே இலைகளை கண்டு சில நேரம் கொஞ்சம் குழம்பி போவாள். வெண்டி எப்போதும் இலைகள் பீட்டர் பேனில் இருந்து விழுந்தது என்று கூறுவாள். ஒரு இரவு அவர்களின் பெற்றோர் வீட்டிற்கு வெளியே சென்றபோது குழந்தைகள் அனைவரும் தனியாக வீட்டில் இருந்தனர். அவர்களுக்கு தூக்கம் வந்ததும் அவர்கள் அனைவரும் தூங்க சென்றனர். பீட்டர் பேன் அமைதியாக அவர்களின் அறைக்குள் நுழைந்து அவர் விட்டு சென்ற இலைகளை தேட ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் வெண்டி எழுந்தாள். பீட்டர் பேன், நான் உங்களுக்காக காத்திருந்தேன். நீங்கள் இருக்கிறீர்கள் என்று யாரும் நம்பவில்லை. வெண்டி பீட்டருக்கு கொடுக்க மறைத்து வைத்திருந்த இலைகளை திருப்பி கொடுத்தாள். அவளுக்கு பீட்டர் மிகவும் பிடித்திருந்தார். அவர்கள் இருவரும் அவருடைய இலைகளை மீண்டும் அவருடைய ஆடைகளில் தைத்தார்கள். வெண்டி, ஒரு அற்புதமான சாகச கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு சாகச கதை கேட்க வேண்டாம், அதை வாழ விரும்புகிறேன். அப்போது பீட்டரின் சிறிய தேவதை தோழி டிங்கர்பெல் ஜன்னல் வழியாக நுழைந்தாள். எனக்கு தெரியும் நீ இங்கேதான் இருப்பாய் என்று. நான் இல்லாமல் ஒரு புதிய சாகசத்திற்கு நீ வந்து விட்டாயா? நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். வெண்டி தனது உடன்பிறப்புகளை எழுப்பினாள். அவளது உடன்பிறப்புகள் பீட்டர் பேன் மற்றும் டிங்கர்பெல்லை மிகுந்த குழப்பத்துடன் பார்த்தன.
சரி, நீங்கள் பறக்க தயாரா? டிங்கர்பெல் தனது தேவதை தூள்களை தூவியது. அவை காற்றில் மிதந்தன. அனைவரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியேறினர். குழந்தைகள் உடனே நெவர்லாண்டை நோக்கி சென்றன. ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் நெவர்லாண்டிற்கு வந்தார்கள். அங்கே கடல் கன்னிகள், காட்டு விலங்குகள், சிகப்பு இந்தியர்கள், கடற்கொள்ளையர்கள் மற்றும் காணாமல் போன சிறுவர்கள் இருந்தன. அவர்களில் கேப்டன் ஹூக் என்று அழைக்கப்படும் மிகவும் ஆபத்தானவரும் இருந்தார். கேப்டன் ஹூக் பீட்டர் பானின் எதிரி. இதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது ஒருமுறை பீட்டர் அவரது கையை வெட்டிவிட்டான். பிறகு அதை ஒரு பெரிய முதலை சாப்பிட்டு விட்டது. அந்த கையுடன் கடிகாரத்தையும் விழுங்கியது. இதனால் முதலை எப்போதும் ஒரு டிக்டாக் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். அந்த சத்தத்தால் கேப்டன் ஹூக்குக்கு முதலை அருகில் இருக்கிறது தெரிந்துவிடும். கப்பலில் இருந்து தனது தொலைநோக்கியால் பார்த்தபோது கேப்டன் ஹூக் பீட்டர் பான் மற்றும் குழந்தைகளை ஒரு மலையின் உச்சியில் இருந்து தன்னை பார்ப்பதை பார்த்தார். அவர் உடனடியாக பீரங்கிகளை சுடுமாறு கட்டளையிட்டார். பீட்டர் பான் மற்றும் குழந்தைகள் பீரங்கிகளில் இருந்து தப்பித்து செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. டிங்கர்பெல், நீ குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல். நான் ஹூக்கை கவனிக்கிறேன். டிங்கர்பெல் வெண்டி மீது பொறாமைப்பட்டாள். எனவே அவளை பீட்டர் பானிடமிருந்து விலக்கி வைக்க விரும்பினாள். சில காரணங்களை சொல்லி அவள் வெண்டியை மலையில் விட்டுவிட்டு ஜென் மற்றும் மைக்கேலை கடற்கரையில் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்தாள். தீவில் வாழ்ந்த தொலைந்து போன சிறுவர்கள் வெண்டியை தூரத்தில் இருந்தே பார்த்தனர். அவள் எதிரி என்று நினைத்து அவர்கள் அவளை காயப்படுத்தினர். அப்போது பீட்டர் பான் கேப்டன் ஹூக்குடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் திடீரென மீண்டும் தோன்றிய முதலையை பார்த்து ஹூக் பயத்தில் ஓடிவிட்டார். பீட்டர் பான் திரும்பி வருகையில் வெண்டி காயமடைந்து பாறைகளில் படுத்து கிடப்பதை கண்டார். மேலும் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். தாங்கள் காயப்படுத்திய பெண் பீட்டர் பானின் தோழி என்பதை அறிந்த தொலைந்து போன சிறுவர்கள் வருந்தினர். குழந்தைகளை நான் உன் பராமரிப்பில் விட்டேன். டிங்கர்பெல்லும் வருந்தினாள். அவள் செய்தது தவறு என்பதை உணர்ந்தாள். நான் மிகவும் வருந்துகிறேன் பீட்டர். இது மீண்டும் ஒருபோதும் நடக்காது. காணாமல் போன சிறுவர்கள் வெண்டிக்கும் அவளது சகோதரர்களுக்கும் ஒரு அழகான வீட்டை உருவாக்கினர். இரவில் அவர்கள் அனைவரும் வெண்டியின் கதைகளை கேட்டு மரத்தடி வீட்டில் தூங்கினார்கள். பீட்டர் பான் வீட்டின் முன் பாதுகாவலனாக இருப்பார். ஒரு நாள் அவர்கள் பாறைகளில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்கள் நெருங்கி வருவதை கண்டார்கள். அவர்கள் சிகப்பு இந்திய தலைவரின் மகளை பிணை கைதியாக அழைத்து சென்றனர். முதல்வரின் மகளை காப்பாற்ற பீட்டர் பான் மற்றும் சிறுவர்கள் பின்தொடர்ந்தனர். அவர்களுக்கிடையே பெரிய சண்டை ஏற்பட்டது. இறுதியில் அவர்கள் மகளை காப்பாற்றி முதல்வரிடம் அழைத்து வந்தனர். அந்த நாளுக்கு பிறகு சிகப்பு இந்தியர்கள் பீட்டர் பான் மற்றும் தொலைந்த சிறுவர்கள் நண்பர்களானார்கள். சிறுவர்களை பாதுகாக்க பீட்டர் பான் கட்டளையின்படி தலைவர் தனது 2 சிறந்த மனிதர்களை உத்தரவிட்டார். கேப்டன் ஹூக் இதை பற்றி அறிந்து கோபமடைந்தார். ஒரு நாள் நான் உன்னை தோற்கடிப்பேன் பீட்டர் பான். உன்னால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. ஒரு நாள் வெண்டி தனது குடும்பத்தின் கதையை சொல்ல தொடங்கிய போது பீட்டர் அவளும் அவளுடைய சகோதரர்களும் தங்கள் வீட்டை நினைத்து எவ்வளவு ஏங்குகிறார்கள் என்பதை உணர்ந்தார். எனவே அவர்கள் விரும்பினால் அவர்கள் திரும்பி செல்லலாம் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் தங்க விரும்புகிறார் என்று சொன்னார். நீண்ட பயணத்திற்காக அவர்கள் அனைவரும் தயாராகி கொண்டிருந்த போது அவர்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டனர். கடற்கொள்ளையர்கள் சிறுவர்களை பிடித்து சிகப்பு இந்தியர்களுக்கு ஒரு பொறியை அமைத்து அவர்களை கைப்பற்றினர்.
சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் பீட்டர் பான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். கேப்டன் ஹூக் அவர் தூங்குவதை கண்டார். ஆனால் பீட்டர் பானின் மரம் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. அதனால் அவர் பாட்டிலில் வைத்திருந்த தூக்க விஷத்தை கதவருகில் கீழே ஊற்றினார். பீட்டர் பானை பல மணி நேரம் தூங்க வைத்தது. பீட்டர் பான் ஒரு நாள் முழுவதும் தூங்கினார். அவர் எழுந்ததும் டிங்கர்பெல் உள்ளே நுழைந்து நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்ன பிறகு பீட்டர் பான் மற்றும் டிங்கர்பெல் சிறுவர்களை மீட்க வெளியே சென்றனர். அவர்கள் கடற்கொள்ளையர்களின் தலைமையகமான மகிழ்ச்சியான பாறைக்கு வந்தபோது கடற்கொள்ளையர்கள் யாரும் அங்கு இல்லை என்று அறிந்தனர். அவர்கள் பாறையின் மறுபக்கத்தில் சென்றபோது அவர்கள் அங்கு நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். வெண்டி, ஜான், மைக்கேல் மற்றும் சிறுவர்கள் அனைவருமே கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தனர் மற்றும் கேப்டன் ஹூக் கையில் தீ கம்பத்தை வைத்திருந்தார். உங்கள் கடைசி ஆசையை கூறுங்கள். அவர்களின் மூத்தவளான வெண்டி பேச ஆரம்பித்த போது, அன்பான நண்பர்களே, உங்களிடம் எனது கடைசி வார்த்தைகள் உங்கள் அம்மா இங்கிருந்தால் சொல்லி இருக்கும் வார்த்தைகளாக இருக்கும். பயப்பட வேண்டாம். உங்கள் மரணத்தை எதிர்கொள்ள தைரியமாக இருக்க வேண்டும். பயப்பட வேண்டாம். இரக்கம் எப்போதும் வெல்லும். எப்போதும். வெண்டியின் வார்த்தைகளை கேட்டு கேப்டன் ஹூக் கோபம் அடைந்தார். எனவே அவர் அவளை படகில் அழைத்து வந்து பெரிய கம்பத்தில் கட்டினார். இப்போது சிறுவர்களை காப்பாற்ற பீட்டர் பான் மற்றும் டிங்கர்பெல் வந்தார்கள். அதே நேரத்தில் சிகப்பு இந்தியர்களும் அவர்களது முதல்வரும் உதவ முன் வந்தனர். இது பீட்டர் பானை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. ஏனென்றால் அவர்களின் உதவியுடன் அவர்கள் சிறுவர்களை மீட்டனர். வேண்டியை மீட்கும் நேரம் வந்தது. பீட்டர் பான் மற்றும் காணாமல் போன சிறுவர்கள் கேப்டன் ஹூக்கின் கப்பலில் ஏறினர். அங்கு ஒரு சில கடற்கொள்ளையர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்பதை அறிந்ததும் அவர்கள் கப்பலில் இருந்து கீழே குதித்தனர். எங்கும் மறைய முடியாத ஹூக், சரணடைந்து விடு. பீட்டர் பான் மற்றும் சிறுவர்கள் கேப்டன் ஹூக்கை நோக்கி சென்று அவரை பின்னோக்கி நடக்க தள்ளினர். திடீரென்று அவர் ஒரு சத்தம் கேட்டார். அவர் மிகவும் பயப்படும் ஒரு சத்தம். கேப்டன் ஹூக் பயத்துடன் திரும்பி பார்த்தபோது அவர் தண்ணீரில் விழ காத்திருக்கும் முதலையை கண்டார். காப்பாற்று! உடனே அவர் படகின் மறுபுறம் ஓடி தண்ணீரில் குதித்து தன்னால் முடிந்தவரை வேகமாக நீந்த ஆரம்பித்தார். பீட்டர் பான் மற்றும் சிறுவர்கள் சிரிக்கத் தொடங்கினர். அந்த தருணத்தில் இருந்து ஹூக்கின் கப்பல் தொலைந்த சிறுவர்களுக்கு சொந்தமானது மற்றும் அவர்களின் கேப்டன் பீட்டர் பான். உங்கள் உத்தரவுக்கு குழு தயாராக உள்ளது கேப்டன். பயணத்தை தொடங்கலாம். சிறுவர்கள் கயிறுகளை அவிழ்த்தார்கள். படகின் பாய் விரிந்தது. டிங்கர்பெல், எங்களை பறக்க வை. டார்லிங் குடும்பத்தின் வீட்டிற்கு அழைத்துச் செல். இதை கேட்டு குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. வெண்டி, ஜான் மற்றும் மைக்கேல் அவர்கள் பெற்றோருடன் மீண்டும் ஒன்றிணைய போகிறார்கள். டிங்கர்பெல் தேவதை தூளை தூவிய போது திடீரென்று கப்பல் மிதந்து வானத்தில் பறக்க தொடங்கியது. வெண்டி வீட்டிற்கு வந்து பீட்டர் பான், டிங்கர்பெல் மற்றும் நெவர்லாண்ட் பற்றி பெற்றோரிடம் சொல்ல உற்சாகமாக இருந்தாள். அன்று முதல் நெவர்லாண்ட் அவர்களின் இரண்டாவது வீடாகவும் அவர்களின் சிறந்த நண்பராக பீட்டர் பானும் இருந்தார். ஒரு காலத்தில் ஒரு தந்தை ஓநாய் தனது குடும்பத்துக்காக வேட்டையாட காட்டுக்கு சென்றார். காட்டில் இருந்தபோது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. சுற்றி பார்த்தபோது புதர்களுக்கு இடையில் ஒரு சிறிய குழந்தையை பார்த்தது. இது ஒரு மனித குழந்தை. ஓநாய் ஆச்சரியத்தோடு கூறியது. குழந்தைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் வீட்டிற்கு அழைத்து சென்றது. தூரத்தில் இருந்து பார்த்த ஷேர்கான் புலி மிகவும் கோபமடைந்தது.
ஏனென்றால் அதுதான் மனிதர்களிடமிருந்து அந்த குழந்தையை திருடியது. தாய் ஓநாய் மற்றும் அதன் குட்டிகள் இந்த சிறிய குழந்தையை மிகவும் நேசித்தன. இனி இவனை மோக்லி என்று அழைப்போம். இவ்வாறு தாய் ஓநாய் கூறியது. அன்று முதல் மோக்லி தனது ஓநாய் குடும்பத்துடன் காட்டில் வாழத் தொடங்கினான். தனது சொந்த மகன் போல அம்மா ஓநாய் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டது. குறுகிய காலத்தில் மோக்லி அனைத்து விலங்குகளுடன் நட்பு கொண்டது. விளையாடுவது மற்றும் அவர்களுடன் மரங்களில் ஏறுவது, அதோடு அவன் காட்டையும் அறிந்து கொண்டான். இவ்வாறு நடக்கும்போது ஷேர்கான் புலி மோக்லியை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தது. அவனை கடத்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தது. ஒரு நாள் புத்திசாலித்தனமான ஓநாய் அகேலா, பலு கரடி மற்றும் பகீரா வேங்கை ஆகியவை ஒன்றாக வந்து மோக்லியை பற்றி பேச ஆரம்பித்தன. மனித குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். இந்த சிறுவனை காட்டு மனிதனாக வளர்க்கலாம். பலு, பகீரா, நீங்கள் இருவரும் இவனை பாதுகாத்து காட்டின் விதிகளை கற்பிக்க வேண்டும். இவ்வாறு அகேலா கூறியது. வருடங்கள் வேகமாக சென்றன. பலு கரடி தனது புதிய மாணவனை மிகவும் கவனத்துடன் கவனித்தது. கொட்டைகள் மற்றும் தேன்களை எடுக்க மரங்களில் ஏறுவது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. பலுவின் போதனைகளை கவனமாக கேட்டான். தினமும் அவன் உயர்ந்த மரத்தில் ஏறி தனக்கு உணவை தேடினான். காட்டில் ஒலியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் பலு கற்றுக் கொடுத்தது. தன் மாணவனை பார்த்து பெருமிதம் கொண்டது பலு. மோக்லி மிக வேகமாக ஓடினான், நன்றாக நீந்தினான். மேலும் விலங்குகளுக்காக மனிதர்கள் அமைத்துள்ள பொறிகளை எவ்வாறு கண்டறிவது, அவற்றை தவிர்ப்பது எப்படி என்பதை பகீரா அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு நாள் ஒரு குட்டி ஓநாய் இந்த பொறிகளில் ஒன்றில் மாட்டிக்கொண்டது. ஷேர்கான் புலி இந்த குட்டி ஓநாயை வேட்டையாடி மதிய உணவாக மாற்ற விரும்பியது. ஆனால் புலிக்கு முன் செயல்பட்டு மோக்லி குட்டியை வலையில் இருந்து காப்பாற்றினான். ஷேர்கான் புலி மீண்டும் ஒரு முறை இழந்தது. காட்டில் ஆபத்து நேரிடும் போது பயன்படுத்தக்கூடிய மந்திர வார்த்தைகளையும் பலு மோக்லிக்கு கற்பித்தது. மிக குறுகிய காலத்தில் மோக்லி இந்த வார்த்தைகளை மனப்பாடமாக கற்றுக்கொண்டான். மோக்லிக்கு காட்டில் உள்ள எந்த விலங்கினாலும் பாதிப்பு ஏற்படாது. மோக்லியை தனியாக பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்த ஷேர்கான் காட்டில் மிகவும் ஆபத்தான விலங்குகளான பந்தர்லோக்ஸை சந்திக்க சென்றது. அது மோக்லியை பற்றி அவர்களிடம் கூறியது. மோக்லி தனக்கு தெரிந்த அனைத்தையும் நமக்கு கற்பித்தால் நாமும் இந்த காட்டில் புத்திசாலித்தனமான விலங்குகளாக மாறுவோம். ஒரு நாள் புயலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மோக்லி ஒரு தங்குமிடம் அமைத்துக் கொண்டிருந்த போது அவனை மறைவான இடங்களில் இருந்து பந்தர்லோக்ஸ் பார்த்து கொண்டிருந்தன. வாய்ப்பு வந்ததும் அவனை கடத்த முடிவு செய்தனர். சூரிய அஸ்தமனமானதும் மோக்லி 2 குரங்குகளால் கடத்தப்பட்டு அடர்ந்த காடு இருந்த மலைகளுக்கு கொண்டு வரப்பட்டான். அந்த சிறுவன் பந்தர்லோக்ஸின் நடுவில் தன்னை கண்டான். தான் குரங்குகளால் கடத்தப்பட்டதை அறிந்த மோக்லி யோசிக்க ஆரம்பித்தான். அவன் பலு மற்றும் பகீராவை தொடர்பு செய்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியிருந்தது. திடீரென்று சில் என்ற ராஜாளி கழுகு வானத்தில் பறப்பதை அவன் கவனித்தான். பலு அவனுக்கு கற்றுக் கொடுத்த மந்திர வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான். நாம் ஒரே ரத்தம், நீயும் நானும். இந்த வார்த்தைகளை கேட்ட சீல் ராஜாளி கழுகு மோக்லி ஒரு அந்நியன் இல்லை என்றும் அவன் சிக்கலில் இருப்பதையும் உடனடியாக உணர்ந்தது. நான் தான் லிட்டில் மோக்லி. நான் கடத்தப்பட்டதை பாலுவிற்கும் பகீராவுக்கும் தெரிவிக்க முடியுமா? தெரியப்படுத்துகிறேன் மோக்லி. சில் ராஜாளி கழுகு இவ்வாறு பதிலளித்தது. பிறகு மோக்லியின் நண்பர்களுக்கு செய்தியை வழங்க பறந்து சென்றது. பந்தர்லோக்ஸ் மோக்லியை தங்கள் குளிர்ந்த குகையான குரங்கு நகரத்திற்கு அழைத்து வந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களால் கைவிடப்பட்ட இந்த இடம் ஆழமான காட்டில் இருந்தது. மோக்லி ஓட முயன்றாலும் பந்தர்லோக்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவனை பிடித்து கொண்டன. மோக்லியின் கடத்தல் பற்றி அறிந்த பலுவும் பகீராவும் மோக்லியை காப்பாற்றுவதற்காக
கா என்ற மாபெரும் பாம்பிடம் உதவி கேட்டார்கள். அவர்கள் அனைவரும் குரங்கு நகரத்திற்கு வந்து ஒரு பெரிய சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். அவர்களின் மறைவிடத்திலிருந்து அவர்கள் மோக்லியையும் அவரை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான குரங்குகளையும் காண முடிந்தது. மோக்லியை அங்கிருந்து வெளியே அழைத்து செல்வதற்கான சரியான தருணத்திற்காக காத்திருந்தன. சரியான நேரம் வந்தவுடன் தாக்க நேரம் வந்துவிட்டது. இவ்வாறு கா பாம்பு கூறியது. குரங்குகளை பிடிக்க பகீரா அமைதியாக நகர்ந்தது. தனது சக்தி வாய்ந்த நகங்களால் மோக்லியை சுற்றியுள்ள குரங்குகளை குத்த ஆரம்பித்தது. பந்தர் லோக்ஸ் பயத்துடன் கத்திக்கொண்டே ஓடினார்கள். மேலும் ஒன்று உதவிக்காக மற்றவர்களை அழைத்தது. திடீரென்று பகீரா நிறைய குரங்குகளால் சூழப்பட்டது. வேறு சில குரங்குகள் மோக்லியை பிடித்து மூடிய சுவர்களை கொண்ட ஒரு அறையில் வைத்தன. பகீரா குரங்குகளுடன் சண்டையிடுவதை மோக்லியால் கேட்க முடிந்தது. நகரத்தின் இடிபாடுகளின் கீழ் நீர் சேமிப்பு இருப்பது அவன் நினைவு கூர்ந்தான். குரங்குகள் தண்ணீருக்கு பயப்படுவதை அறிந்திருந்தான். பகீரா, வேகமாக ஓடி தண்ணீரில் குதித்து விடு. பகீரா ஓடி நேராக தண்ணீரில் குதித்தது. பலுவும் குரங்குகளால் தாக்கப்பட்டது. அவர்கள் சண்டையிட தொடங்கினர். தன்னை தற்காத்துக் கொள்ள பலு தனது முன் நகங்களால் பந்தர் லோக்ஸை தாக்கியது. அது சிறப்பாக முயற்சித்தது. ஆனால் ஏராளமான பந்தர் லோக்ஸ் இருந்தன. பலுவால் தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. பகீரா உதவியற்ற முறையில் அதை தண்ணீரில் இருந்து பார்த்து கொண்டிருந்தது. தன் நண்பனுக்கு உதவ முடியாததை எண்ணி சோகமாக உணர்ந்தது. பலு குரங்குகளுடன் போராடி கொண்டிருந்தது. திடீரென்று கா வெளியே வந்தது. கா தனது மாபெரும் வாள் மூலம் அனைத்து குரங்குகளையும் அடிக்க தொடங்கியது. குரங்குகள் பயத்துடன் ஓடின. குரங்குகள் எப்போதும் காவை கண்டு பயந்தன. அவர்களில் யாராலும் காவை சண்டையில் எதிர்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் காட்டின் உள்ளே ஓடத் தொடங்கின. பலு இறுதியாக விடுபட்டது. ஆனால் கா வாயை திறந்து ஊதியதும் குரங்குகள் அனைத்தும் அசையாமல் நின்றன. அவர்களின் குரல்கள் திடீரென்று நின்றுவிட்டன மற்றும் திடீரென்று அனைத்தும் அமைதியாகிவிட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பகீரா தண்ணீரில் இருந்து வெளியே வந்தது. சிக்கிய கோபுரத்திலிருந்து மோக்லி கத்தினான். நான் இங்கே இருக்கிறேன், கோபுரத்தில் சிக்கிக் கொண்டேன். கா தனது வலிமையான வாளை ஆட்டி கோபுரத்தின் சுவர்களை உடைக்க முயன்றது. சுவர்களில் இருந்து விடுபட்டு மோக்லி வெளியே வந்தான். பலு அவனை அன்போடு அணைத்துக் கொண்டது. உனக்கு ஒன்றுமில்லையே மோக்லி? இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு பசியாகவும் சோர்வாகவும் இருக்கிறது. உங்கள் உயிரை பணயம் வைத்து என்னை காப்பாற்றினீர்கள், மிகவும் நன்றி. கா தனது பக்கத்தில் இருப்பதை கண்டு மோக்லியும் மகிழ்ச்சி அடைந்தான். வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். மோக்லி, பலு மற்றும் பகீரா காவுடன் விடைபெற்று தங்கள் வீடுகளுக்கு சென்றன. இத்தகைய சக்தி வாய்ந்த நட்பை கொண்ட ஒருவருக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய முடியாது என்பதை ஷேர்கான் புலி உணர்ந்தது. ஒருபோதும் திரும்பி வரக்கூடாது என்று காட்டின் ஆழமான பகுதிக்கு சென்றது. நீண்ட காலம் கடந்து மோக்லி ஒரு இளைஞனாக வளர்ந்தான். ஒரு நாள் அவன் மனிதர்கள் வசித்த கிராமத்திற்கு அருகில் சென்றான். அவனை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்ட ஒரு பெண்ணை அவன் சந்தித்தான். பல வருடங்களுக்கு முன்பு புலியால் கடத்தப்பட்ட மகன் அவன் என்பதை அவள் உணர்ந்தாள். தனக்கு பக்கத்தில் இருந்த சிறுவனை மோக்லியின் கையில் வைத்தாள். இந்த சிறிய பையன் மோக்லியின் குழந்தை பருவத்தை போலவே இருப்பதால் மோக்லி மிகவும் ஆச்சரியப்பட்டான். இந்த சிறுவன் தன் சகோதரன் என்றும் அந்த பெண்மணி அவனது தாய் என்றும் அவன் உணர்ந்தான். பலு, பகீரா மற்றும் கா அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். இனிமேல் நீ உனது குடும்பத்துடன் இருக்க வேண்டும் மோக்லி. உனக்கு உதவி தேவைப்பட்டால் உனக்கு தான் மந்திர வார்த்தைகள் தெரியுமே. நீ எங்கள் அனைவரின் சகோதரன். எங்கள் அன்பை நீ மறந்து விடாதே. சந்தோஷமாக போய் வா மோக்லி. அவனது அன்பான நண்பர்கள் விடை பெற்றனர். மோக்லி தனது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஆனால் காட்டில் அவனை வளர்த்தவர்களையும் அவனது குடும்பத்தையும் மறக்கவில்லை.